வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 1 மார்க் அண்ட் 2 மார்க் எம்சிக்யூஸ் இந்த கிளாஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 மார்க் எம்சிக்யூஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி ஆஃப் chlorine in water treatment. ஆப்ஷன்ஸ்: Option A is not dependent on pH value. Option B is increased by increased pH value. Option C remains constant at all pH value. Option D is reduced by increased pH value. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வாட்டரில் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ட் எதுன்னு பார்த்தோன்னா குளோரின் தான். ஸோ அப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம குளோரின் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டரோட டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து குளோரினுக்கு எப்படி வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குளோரின் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும்னா, வாட்டரோட சப்போஸ் இப்போ வந்து வாட்டரோட பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த வாட்டரில் ஹைப்போக்ளோரைட் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து ஹைப்போக்ளோரைட் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்போ டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்போ பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குளோரினை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா, பிஹெச் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸாக வந்து ஆகும். இஸ் ரெடியூஸ்டு பை இன்க்ரீஸ்ட் பிஹெச் வேல்யூ. இப்போ வந்து எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகும்னா பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் லைம் சோடா ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சாஃப்டனிங். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஒன்லி கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ரிமூவ்ட். ஆப்ஷன் பி ஒன்லி நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ரிமூவ்ட். ஆப்ஷன் சி lime reduces non-carbonate hardness and soda removes carbonate hardness. Option D, lime reduces carbonate hardness and soda removes non-carbonate hardness. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைம் சோடா ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வாட்டர் சாஃப்டனிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ வாட்டர் சாஃப்டனிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த லைம் சோடா ப்ராசஸ். இந்த லைம் சோடா ப்ராசஸில் வந்து வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கார்பனேட் ஹார்ட்னஸ், நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து இந்த லைம் சோடா ப்ராசஸ் மூலமாக வந்து எப்படி வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லைம் சோடா ப்ராசஸில் வந்து எப்படி வந்து இந்த ஹார்ட்னஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, லைம் வந்து removes only magnesium hardness and calcium carbonate hardness. soda ash வந்து remove calcium non carbonate hardness. வாட்டர் சாஃப்டனிங் ப்ராசஸில் லைம் சோடா ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் கண்டக்ட் பண்ணும்போது எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைம் வந்து என்ன ரிமூவ் பண்ணுதுன்னா மெக்னீஷியம் ஹார்ட்னஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. சோடா ஆஷ் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் சாஃப்டனிங் ப்ராசஸில் லைம் சோடா ப்ராசஸ் வந்து எப்படி வந்து இந்த ஹார்ட்னஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு. ஸோ அப்போ எப்படி வந்து ரிமூவ் பண்ணுதுன்னா, லைம் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது, சோடா ஆஷ் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சீப்பஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் இஸ் டேஷ் சிஸ்டம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டெட் எண்ட் சிஸ்டம். ஆப்ஷன் பி கிரிட் அயன் சிஸ்டம். ஆப்ஷன் சி ரேடியல் சிஸ்டம். ஆப்ஷன் டி ரிங் சிஸ்டம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் வந்து ரொம்ப சீப்பான டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் வந்து சீப்பஸ்ட்டு சிஸ்டமாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெட் எண்ட் சிஸ்டம். ஸோ டெட் எண்ட் சிஸ்டம் தான் வந்து என்னென்னா இருக்கிறதுலே வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் சிஸ்டம் வந்து இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதில் ரொம்ப சீப் அண்ட் சிம்பிளான டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த டெட் எண்ட் சிஸ்டம் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ டெட் எண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் மினிமம் ஹவர்லி ஃப்ளோ டு த ஆவரேஜ் ஃப்ளோ ஆஃப் சீவேஜ் இஸ். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1/3, ஆப்ஷன் பி 1/2, ஆப்ஷன் சி 2/3, ஆப்ஷன் டி 3. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மினிமம் ஹவர்லி ஃப்ளோக்கும் ஆவரேஜ் ஃப்ளோ ஆஃப் சீவேஜுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மினிமம் ஹவர்லி ஃப்ளோ ஆஃப் சீவேஜோட ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து வேரியேஷன்ஸ் இன் சிவரேஜ் ஃப்ளோ,
ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் டெய்லி டிஸ்சார்ஜ். ஸோ வந்து மேக்ஸிமம் டெய்லி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோன்னா 2 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹவர்லி டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட்டு மினிமம் டெய்லி டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிஸ்சார்ஜ். லாஸ்ட்டு மினிமம் ஹவர்லி டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிஸ்சார்ஜ். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து இந்த வேரியேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் இதே மாதிரி வேரியேஷன்ஸ் இன் வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்துருக்கோ அதே மாதிரி தான் சிவரேஜ் சிஸ்டத்துலேயே வந்து வேரியேஷன்ஸ் இன் வாட்டர் சிவரேஜ் சிஸ்டத்துலேயே வந்துருக்குது வேரியேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிருந்தா தான் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் மினிமம் ஹவர்லி டிஸ்சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மினிமம் ஹவர்லி டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிஸ்சார்ஜ் தான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1/3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The internal diameter of the sewer should not be less than options. Option A 15 cm, option B 25 cm, option C 50 cm, option D 75 cm. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீவர் பைப்லைனோட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து எதை விட கம்மியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சீவர் பைப்லைனோட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா as per IS 1742/1983 படி அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீவர் பைப்லைன்ஸோட மினிமம் டயாமீட்டர் வந்து 15 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதோட மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 300 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த இன்டர்னல் டயாமீட்டர் சீவர் பைப்லைனோட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது எதுக்கு கீழே வந்து கம்மியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 15 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 15 சென்டிமீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். Calculate the discharge of 1.25 meter circular sewer laid at a slope of 1 in 360 when it is running half full. Assume n in Manning's formula as 0.011. Options. Option A 1.25 meter cube per second, option B 1.33 meter cube per second, option C 2.34 meter cube per second, option D 2.10 meter cube per second. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் சீவர் வந்திருக்கு. அந்த சர்க்குலர் சீவரோட டயாமீட்டர் வந்து 1.25 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் சீவர் வந்து எவ்வளோ ஸ்லோப்பில் வந்து லைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1 in 360 ஸ்லோப்பில் வந்து லைட் பண்ணியிருக்காங்க. இது இந்த சீவரில் சீவேஜ் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குன்னா ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன அஷ்யூம் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா மேனிங்ஸ் ஃபார்முலா என்னோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0.011 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த சீவர் பைப்லைனில் டிஸ்சார்ஜ் வந்து ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் நம்ம எழுதிடலாம். ஸோ வந்து கிவன் நம்மளுக்கு வந்து இந்த சீவரோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க D = 1.25 மீட்டர்னு. சீவரோட ஸ்லோப் வந்து எஸ் வேல்யூ வந்து 1 in 360 கொடுத்துருக்காங்க. மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.011 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீவர் பைப்லைனில் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா ரன்னிங் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரன் ஆகுதுன்னா ஒரு 2 கண்டிஷன் வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கு இந்த சம்மில். ஸோ அது என்னென்ன கண்டிஷன் பார்த்தோன்னா டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்குலர் சீவர் வைல் ரன்னிங் ஹாஃப் ஃபுல் இஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் த டிஸ்சார்ஜ் ஆஃப் ரன்னிங் ஃபுல். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுக்கு இப்போ சீவர் பைப்லைன் வந்து என்னது சர்க்குலர் சீவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சர்க்குலர் சீவரில் டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கும்னா எப்போவுமே வந்து ஹாஃப் ஃபுல் வந்து அதாவது அந்த சீவர் பைப்லைனில் சீவேஜ் ஃப்ளோ வந்து ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரன் ஆகுதுன்னா அது வந்து கண்டிப்பாக எதுக்கு ஹாஃபாக இருந்திருக்குன்னா ரன்னிங் ஃபுல் டிஸ்சார்ஜுக்கு வந்து ஹாஃபாக வந்துருக்கும் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் ஃபுல் சீவருக்கு வந்து ஆர் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா D/4 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரன்னிங் ஹாஃப் ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சர்க்குலர் சீவராக வந்துருந்துச்சுன்னா அந்த சீவரில் ஃப்ளோ வந்து ஹாஃப் ஃபுல் வந்து எதுக்கு வந்து பாதியாக வந்திருக்கும்னா ரன்னிங் ஃபுல் டிஸ்சார்ஜுக்கு வந்து பாதியாக வந்திருக்கும். ஸோ அப்போ அதோட கண்டிஷன் பார்த்தோம்னா ஸ்மால் q டிவைட் பை கேபிட்டல் Q = 0.1 அதான் 0.5 அதான் வந்து ஹாஃப் ஸ்மால் q வந்து ரன்னிங்
half discharge divide by capital Q வந்து running full discharge. ஸோ இதுக்கு வந்து பாதியாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஈக்குவல் டு 0.5ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் சீவருக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா v ஈக்குவல் டு 1/n இன்ட்டு ஆர் பவர் 2/3 இன்ட்டு எஸ் பவர் 1/2. ஸோ இப்போ நம்மளுக்கு n வேல்யூ தெரியும், ஆர் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும், கண்டிஷனில் வந்து d/4ன்னு தெரியும், எஸ் வேல்யூ நம்மளுக்கு கிவனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/n இன்ட்டு ஆரை வந்து நம்ம d/4ன்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ d/4 பவர் 2/3 இன்ட்டு s பவர் 1/2. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னுக்கு வந்து 0.011 இன்ட்டு டி வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியும், இங்கே வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க 1.25 மீட்டர்னு. ஸோ அப்போ 1.25 டிவைட் பை 4 பவர் 2/3 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1/360ன்னு. அப்போ 1/360 பவர் 1/2. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பவர் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வெலாசிட்டி வேல்யூ வந்து கிடைக்குதுன்னா 2.174 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் சீவர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சீவரோட டிஸ்சார்ஜ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வெலாசிட்டி வச்சு நம்ம டிஸ்சார்ஜ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? Q ஈக்குவல் டு A இன்ட்டு V. ஸோ A அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஏக்கு வந்து என்ன ஃபார்முலா? சர்க்குலர் சீவர்ன்றனால பை டி ஸ்கொயர் டிவைட் பை 4. ஸோ இதான் வந்து சர்க்குலர் சீவருக்கு ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு பை இன்ட்டு டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1.25 ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 4 போட்டோன்னா நம்மளுக்கு 1.227 ஆன்சர் வந்து ஏரியா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி வந்து வெலாசிட்டி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2.174ன்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் வேல்யூ வந்து என்ன கிடைக்குதுன்னா 2.667 மீட்டர் கியூப் பர் செகண்ட் சொல்லி நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் வந்து கிடைச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதோட விட்டுறக்கூடாது. இந்த ஆன்சரும் வந்து கொஸ்டினில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து கொஸ்டினில் வந்து இருக்கும். நம்ம இதோட வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து Q வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரன்னிங் ஹாஃப் ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிஷன் படி நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்மால் q டிவைட் பை கேபிட்டல் Q ஈக்குவல் டு 0.5. ஸோ அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ஸ்மால் q ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு Q. ஸோ நம்மளுக்கு Q வந்து நம்மளுக்கு இங்கே தெரியும் 2.667 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 0.5 இன்ட்டு 2.667 போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வர Q வேல்யூ தான் நம்மளோட சீவரோட டிஸ்சார்ஜ் வேல்யூ. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 1.33 மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் வந்து கரெக்ட். நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டிஸ்சார்ஜோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1.33 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Raw water is entering a treatment plant and contains 250 mg per liter suspended solids. If 55% of the solids are removed in sedimentation, then find the solids removed in sedimentation as sludge. Options. Option A 144.5 mg per liter. Option B 141.6 mg per liter. Option C 137.5 mg per liter. Option D 135.5 mg per liter. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ரா வாட்டர் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ அப்படி என்ட்ரு ஆகும்போது அந்த ரா வாட்டரில் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 250 mg per liter ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து அந்த ரா வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ 55% ஆஃப் சாலிட்ஸை வந்து எதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் உள்ள சாலிட்ஸை வந்து செடிமெண்டேஷன் ஸ்லஜ்ஜாக வந்து எவ்வளோ வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரா வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகுது. அந்த ரா வாட்டரில் எவ்வளோ சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 250 mg per liter ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ எவ்வளோ சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா 55% ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸோ செடிமெண்டேஷன் ப்ராசஸில் ஸ்லஜ்ஜாக வந்து எவ்வளோ சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு 55%னா 0.55 இன்ட்டு 250 போட்டோன்னா நம்மளுக்கு 137.5 mg per liter ஆஃப் செடிமெண்டேஷனை ஸ்லஜ் சாலிட்ஸாக வந்து இவ்வளோ சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து செடிமெண்டேஷனை ஸ்லஜ்ஜாக எவ்வளோ சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 137.5 mg per liter ஆஃப் சாலிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Zero hardness of water is achieved by options. Option A, using lime soda process. Option B, excess lime treatment. Option C, ion exchange method. Option D, using excess alum dosage. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜீரோ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து எந்த மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹார்ட்னஸை வந்து வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஹார்ட்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து எந்த மெத்தடில் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் தான் வந்து 100% ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ வாட்டரில் ஹார்ட்னஸே இல்லாமல் 0% ஆஃப் ஹார்ட்னஸ் தான் வந்து இந்த வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து எந்த மெத்தடில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ the water of zero hardness can be obtained from ion exchange method only. அதில் மட்டும்தான் வந்து வாட்டரில் ஜீரோ ஹார்ட்னஸ் வந்து கொடுக்க முடியும் இந்த மெத்தட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம்னா. ஸோ இந்த மெத்தடோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஜியோலைட் ப்ராசஸ் ஆஃப் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜியோலைட் ப்ராசஸ் ஆர் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னு வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வாட்டரில் ஜீரோ ஹார்ட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எது அப்படின்னு சொல்லி, ஸோ அப்போ எந்த மெத்தட்னு பார்த்தோம்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். For a water, the dosage at breakpoint is 1.5 mg per liter and residual chlorine at the time is found to be 0.5 mg per liter. If cumulative chlorine added is 2 mg per liter, the residual chlorine will be options. Option A, 1.2 mg per liter. Option B, 0.8 mg per liter. Option C, 0.5 mg per liter. Option D, 0. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் பிரேக் பாயிண்ட் அப்போ எவ்வளோ டோசேஜ் ஆஃப் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 1.5 mg per liter ஆஃப் டோசேஜ் வந்து பிரேக் பாயிண்ட் அப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த வாட்டரில் எவ்வளோ ரெசிடியல் குளோரின் வந்து அந்த டயத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 0.3 mg per liter ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெசிடியல் குளோரின் அந்த பிரேக் பாயிண்ட் அப்போ. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அப்போ இந்த குளோரின் குமுலேட்டிவ் குளோரின் வந்து எவ்வளோ வந்து வாட்டரில் இன்னும் கொஞ்சம் குளோரின் வந்து ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னா 2 mg per liter அப்படின்னு சொல்லி குளோரின் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த வாட்டரில் ரெசிடியல் குளோரின் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் பிரேக் பாயிண்ட் அப்போ எவ்வளோ டோசேஜ் ஆஃப் குளோரின் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா 1.5 mg per liter ஆஃப் டோசேஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த வாட்டரில் ரெசிடியல் குளோரின் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.3 mg per liter ஆஃப் ரெசிடியல் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் குளோரின் வந்து ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னா 2 mg per liter வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த டயத்தில் வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெசிடியல் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனில் குளோரினோட டிமாண்ட், அதாவது குளோரின் டோசேஜ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1.5 mg per literன்னு சொல்லி டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்தில் எவ்வளோ ரெசிடியல் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 0.3 mg per liter ஆஃப் ரெசிடியல் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குளோரின் டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப 2 mg per liter ஆஃப் குளோரின் டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ குளோரின் ரெசிடியல் ஈக்குவல் டு டோசேஜ் மைனஸ் டிமாண்ட். ஸோ டோசேஜ் அப்படின்றது நம்ம வந்து எவ்வளோ டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 2 mg per liter ஆஃப் டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து போட்டாச்சு. டோசேஜ் மைனஸ் குளோரின் டிமாண்ட், அதாவது பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்போ நம்ம எவ்வளோ டோசேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 1.5 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 - 1.5 போட்டோம்னா நம்மளுக்கு 0.5 mg per liter சொல்லி ஃப்ரீ குளோரின் ரெசிடியல் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் குளோரின் ரெசிடியல் வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ குளோரின் ரெசிடியல் ப்ளஸ் கம்பைன்ட் குளோரின் ரெசிடியல். ஸோ ஃப்ரீ குளோரின் ரெசிடியல் அப்படின்றது நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரீ குளோரின் ரெசிடியல் வந்து 0.5 mg per literன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். கம்பைன்டு குளோரின் ரெசிடியல்னு சொல்லி நம்மளுக்கு கிவனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெசிடியல் குளோரின் வந்து 0.3 அப்படின்னு சொல்லி, அப்போ 0.5 + 0.3 போட்டோம்னா நம்மளுக்கு 0.8 mg per literன்னு சொல்லி 2 mg per liter ஆஃப் டோசேஜ் வந்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு ரெசிடியல் குளோரின் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 0.8 mg per liter ஆஃப் ரெசிடியல் குளோரின் வந்து அந்த வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 0.8 mg per liter வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The valves which are used to remove the sediment in the pipelines are called options. Option A, butterfly valve. Option B, score valve. Option C, air valve. Option D, check valve.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பைப்லைன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பைப்லைன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்வ்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கோர் வால்ஸ். இந்த ஸ்கோர் வால்ஸ் தான் வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் வந்து இந்த வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னா, அந்த பைப்லைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஸ்கோர் வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கோர் வால் வந்து ஏதாவது கண்டாமினேஷன் வந்து நடந்துருந்துச்சுன்னா, இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக அந்த சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த பைப்லைனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பைப்லைன் வந்து கண்டாமினேஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து என்னென்னா, இந்த ஸ்கோர் வால் வச்சு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் வந்து ட்ரைன் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காகவும் தான் வந்து என்னென்னா இந்த ஸ்கோர் வால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைப்லைனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எந்த வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கோர் வால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஸ்கோர் வால் வந்து கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 1 மார்க் அண்ட் 2 மார்க் எம்சிக்யூஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.